இப்போது நம்ம வந்து ஃப்ளீட்டில் வந்து டைப் 2 பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வேஸ்ட் ரவுண்டு, ஃப்ளீட்டுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வேஸ்ட் ரவுண்டு வந்து தெரியணும். வேஸ்ட் ரவுண்டு வந்து அதாவது இடுப்பு சுற்றளவு நம்ம வந்து 24 இன்ச். 24 இன்ச்சு. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான துணி ஃபார்முலா வந்து ஃபுல் ஃப்ளீட்டு அப்புறம் சிங்கிள் ஃப்ளீட். ஃபுல் ஃப்ளீட் கண்டுபிடிச்சா தான் நம்ம சிங்கிள் ஃப்ளீட்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போது கிளாத்தோட வித்து, ஃபஸ்ட்டு கிளாத்து வித்து நமக்கு தெரியணும்னா அதோட ஃபார்முலாவில் போடணும். தேவையான துணி எவ்வளோ அப்படின்னா இடுப்பு சுற்றளவு இன்ட்டு 3. அப்போ இடுப்பு சுற்றளவில் இருந்து நம்ம 3 மடங்கு எடுத்துக்கணும். அப்போது 24 இன்ட்டு 3. அப்போது நமக்கு துணி வந்து 72 இன்ச்சுக்கு வந்து நமக்கு துணி வேணும். ஓகேவா? இப்போது ஃபுல் ஃப்ளீட் பார்த்துக்கலாம். கிளாத்தோட வித்து நமக்கு 72 இன்ச்சு. வேஸ்ட்டோட வித்து நமக்கு அதோட வேஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 24 இன்ச்சு. இதை வகுத்தா நமக்கு 3 இன்ச்சு கிடைக்குது. ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம சிங்கிள் ஃப்ளீட் எவ்வளோன்னு பார்க்கணும். சிங்கிள் ஃப்ளீட் வந்து கிளாத்தோட வித்து பை வேஸ்ட்டு வித்து வகுத்தல் 3. மறுபடியும் அதே தான், வந்த ஆன்சரோட 3ஆல் நம்ம வகுக்க போகிறோம். இப்போது நமக்கு கிளாத்து வித்து வேஸ்ட்டு வித்து வகுத்த ஆன்சர் வந்து 3. அதோட 3ஆல் வகுத்தா நமக்கு ஒரு ஃப்ளீட் அளவு கிடச்சிரும். அப்போது ஒரு ஃப்ளீட் வந்து 1. அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்குது. இப்போ நான் டயக்ராம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது நம்ம ஒரு ரஃப்பாக ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது நான் ரஃப்பாக தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம கிளாத்தாக நினச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை கோடு போட்டுக்கலாம். கோடு போடணுன்னு அவசியம் இல்லை, பட் மறக்காமல் இருக்கணும்ல, அதனால். அவ்வளோதான். இப்போ மேலே வந்து 1 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு குழப்பாது. இப்போ போட்டாச்சு. இப்போது இதோட இன்னொரு டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது இன்னொரு டயக்ராமு ஃபஸ்ட்டு இது ஏன் நான் இப்போ ரஃப்பாக உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம துணியை ஃபோல்ட் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அவ்வளோதான். நம்ம ஃபோல்ட் பண்ணால் நமக்கு கிளாத் வந்து நம்ம இந்த பாக்ஸோட ஃப்ளீட்டோட டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். இது 1 2 3 4 5, மறுபடியும் இது 6 7 8 9 10 11 12 13 14 இப்படி தான் இருக்கும். இப்போது நல்லா ஃபுல் ஃப்ளீட் வந்து நமக்கு எத்தனை 3 இன்ச்சு. இப்போ பாருங்கள், இது 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச். அதே மாதிரி தான். இப்போ அடுத்தது ஒரு ஃப்ளீட்டை விடுறோம், மறுபடியும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து அதோட டயக்ராம். பாக்ஸ் ஃப்ளீட்டோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் பேப்பரில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்றத. இப்போது
பேப்பரில் வந்து நம்ம 1 2 இந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது அதே மாதிரி ஃபுல்லாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து விட்டுறலாம். இதை 1லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 1வது ஃப்ளீட் நம்ம வந்து 2வது ஃப்ளீட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக 2வது ஃப்ளீட்டை எடுத்து 1 உள்ளே போயிடணும். வச்சுக்கலாம். இப்போது 4வது ஃப்ளீட்டை எடுத்து நம்ம 6வது ஃப்ளீட்டில் வச்சிடலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஒன்று 2 3 4 இல்லை நம்பர் 3 வந்து மேலே தெரியுதா? நம்ம நம்பர் கவுண்டிங் வந்து கரெக்டாக எடுத்துட்டோன்னாவே போதும். இப்போது அதே மாதிரி 7வது ஃப்ளீட்டை 8வது ஃப்ளீட்டை எடுத்து 7 உள்ளே போயிடணும். மறுபடியும் 7 உள்ளே போயிடுமா? இப்போது 6வது ஃப்ளீட்டில் வைக்கணும். அதே மாதிரி 10வது ஃப்ளீட்டை எடுத்து 11வது ஃப்ளீட் வந்து உள்ளே போயிடணும். 12வது ஃப்ளீட்டில் அதை இப்படி வைக்கணும். இப்படி தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதை நம்ம டயக்ராமில் போட்டோம். இப்போ வந்து நான் துணியில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போது ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வந்து விட்டுருங்க. இப்போ அதுலேருந்து ஒரு இன்ச்சாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட வேஸ்ட் வித்து வந்து கம்மின்றனால நம்மளோட பாக்ஸ் ஃப்ளீட்டோட அளவும் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ நீங்கள் அதை இது பண்ணுறதுக்காண்டி இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி லைனாக நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 2 3 4 இது 5 6 7 8 9. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 2வது ஃப்ளீட்டை எடுத்து 1 வந்து உள்ளே போயிடணும். இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 3வது ஃப்ளீட்டு எடுத்து 5வது ஃப்ளீட்டுக்கு மேலே கரெக்டாக வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே ஒரு பின், இதில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போது 6வது ஃப்ளீட் எடுத்து 5ல் 7வது ஃப்ளீட்டை எடுத்து 8வது ஃப்ளீட் உள்ளே போயிடணும். ஸோ 9வது ஃப்ளீட்டு இப்படி வச்சுக்கலாம். தெரியுதா? இப்போது நான் உங்களுக்கு காட்டுற மறுபடியும் 2வது ஃப்ளீட் எடுக்கணும். 1 வந்து உள்ளே போயிடணும். இப்போது ஓகேவா? இப்போது 4வது ஃப்ளீட்டு எடுத்து 6வது ஃப்ளீட் கரெக்டாக, அதாவது நான் இந்த ஃப்ளீட் வந்து உங்களுக்கு பெருசாக வச்சு காட்டுறேன். இப்போது கரெக்டாக
8வது ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை அப்படி வைங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இன்ச்சு வந்து நீங்கள் தப்பாக எடுத்து கொஞ்சம் மார்க் வந்து ஏனாந்தானு பண்ணால் நமக்கு ஃப்ளீட்டோட ஷேப்பும் வந்து மாறுபடும். அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போது நம்ம இதே மாதிரி தொடர்ந்து மார்க் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு ஒரு ஃப்ளீட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து இப்படியே மாறி 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 நம்ம வைக்க போகிறோம். இது நான் எப்படி வைக்கிறேன்றதை நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நம்பர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தச்சு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். இது வந்து இப்போ வந்து இதில் நிறையா இருக்குது. ஸ்கர்ட்டு, லாங் கவுன் அந்த மாதிரி இதை வச்சு நம்ம நிறையா தைக்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்முக்கு அந்த மாதிரிலாம் இது பேசிக்காக கொஞ்சம் வரும். அதனால தான் இதை நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நம்ம சேனலை. தெரியுதா உங்களுக்கு? பாக்ஸ் ஃப்ளீட் வந்து வச்சாச்சு. 1 2 இப்படி தான் இருக்கும் பாக்ஸ் ஃப்ளீட்டு. இந்த இடம்லாம் ஃப்ளீட் வந்து நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்கும். வித்து வந்து நல்லா கொடுக்கும் நமக்கு. இது அயர்ன் பண்ணால் இன்னும் அழகாக தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து முதல்ல கிளாத்து விட்டுருங்க. அப்புறம் ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுனால ஃப்ளீட் வந்து இப்படி வச்சு பெருசாக வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் படி ஒன்று ஒன்றா வச்சு மடித்து பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பாக்ஸ் ஃப்ளீட் வந்து தைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டைலரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.